ஹாய் ஹலோ. நம்ம இப்போ சேவிங்ஸ் பற்றி ஒரு சீரியஸ் மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு இருக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எடுத்திருக்க டாபிக் பார்த்திங்கன்னா ஆர்டி. ஆமாங்க, ரெக்கரிங் டெபாசிட். சேஃப் அண்ட் செக்யூராக சேவிங்ஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஆர்டியில் 2 டைப்பில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்று போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி, இன்னொன்று வந்து பேங்க் ஆர்டி. அது என்ன போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி, அது எப்படி போய் ஓப்பன் பண்ணலாம், பேங்க்கில் எப்படி போய் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். போஸ்ட் ஆஃபீஸில் ஒன்றும் இல்லைங்க, போயிட்டு நீங்கள் ஏற்கனவே ஓப்பன் பண்ணியிருக்கணும், போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் வச்சுருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறாங்க அப்படின்னு பார்ப்போம். போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி வந்து மினிமம் 100 ருபீஸ்லேருந்து ஓப்பன் பண்ணிக்கலாங்க. இன்ட்ரெஸ்ட் வந்து 6.70% வந்து கொடுக்குறாங்க. டூரேஷன் வந்து 5 இயர்ஸ் கம்பல்சரியாக நீங்கள் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பெனல் சார்ஜஸ் வந்து லேட்டாக கட்டுறீங்க, லேட்டாக பேமெண்ட் ஆகுதுன்னா 100 ரூபாய்க்கு ₹1 எடுக்கிறாங்க. வித்ட்ரா அதாவது முடிச்சுக்கணும் இல்லை அமௌண்ட் எடுக்கணும்னா 3 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இதுதான் ரூல்ஸுங்க. ப்ரூஃப் என்னென்ன தேவை அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட், 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, பேன் கார்டு, இதெல்லாம் அவங்க எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. ஓகேங்களா, அவ்வளோதாங்க. மினிமம் 100 ருபீஸ்லேருந்து நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேங்க் ஆர்டி. இது ரொம்ப சிம்பிளுங்க. பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். நெட் பேங்கிங்கில் ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை டைரெக்டாக போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா. நெட் பேங்கிங்கில் ஆர்டின்னு ஒரு ஆப்ஷனே இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு அமௌண்ட் எல்லாம் சூஸ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ தராங்கன்னா 6.25லேருந்து 7.05 வரைக்கும் கொடுக்குறாங்க. டூரேஷன் வந்து 6 மந்த்ஸுங்க. வித்ட்ரா க்ளோஸ் வந்து எப்போனாலும் பண்ணிக்கலாம். எப்போ பண்ணாலும் உங்களுக்கு அந்த நீங்கள் கட்டுற அமௌண்ட்டில் எந்த பிடித்தமுமே இருக்காது. அதாவது எதுவுமே மைனஸ் பண்ண மாட்டாங்க. கட்டுற அமௌண்ட் நமக்கு கரெக்டாக க்ரெடிட் ஆகிரும். ஓகேங்களா. இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், பிகினராக இருக்கீங்க அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஆப்ஷனுங்க. ரொம்பவே பொருத்தமானதாக இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 பெஸ்ட்டு சாய்ஸாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு மட்டும் நான் கேரண்டீடாக பண்ண முடியும். நீங்கள் கேட்கலாம், என்ன நீ ஏதாவது ஆர்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கியா, செஞ்சுருக்கியா? ஆமாங்க, நான் ஆர்டி இன்வெஸ்ட் பண்ணி வித்ட்ரா பண்ணிட்டேன். 3 வருஷம் பேங்க்கில் தான் நான் பண்ணேன். போஸ்ட் ஆஃபீஸ் அந்தளவுக்கு அவேர்னஸ் இல்லை. அப்போது நீங்கள் எங்கேனாலும் பண்ணிக்கலாம். நன்றி. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம்.